நான் ஃபீல் பண்ணணும். அந்த இது படத்தில் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். டைரக்டர் கார்டு போடும்போது கை தட்ட மாட்டாங்க, எல்லாருமே எந்திரிச்சு நின்று கை தட்டாங்க. அப்படின்னா அந்த அளவு அவங்ககிட்ட போய் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி என்ன சின்ன படங்கள்லாம் இது எல்லாத்தையும் போய் சேர்ந்து இது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தா இன்னும் இது பெரிய வெற்றி படமாக ஆகும். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடியன்ஸோட சேர்ந்து உட்காந்து அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? ஆடியன்ஸோட சேர்ந்து உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து எதை நினைச்சு டைரக்டர் எடுத்தாரோ அது ரொம்ப சரியா கன்வே ஆச்சு அப்படின்னு நானும் கூட சேர்ந்து உட்காந்து பார்த்தேன். போகும்போது ஒரு நல்ல மெசேஜ், அதை என்ன காரணத்துக்காக அவர் எடுத்தாரோ அது ரொம்ப சரியான அளவில் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சரியான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். வைலன்ஸ்ன்னு போகிற இடத்துல அந்த ட்ரெண்டை மாற்றி சைலண்டாக சூப்பராக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் இல்லை, அது ஒரு பாடம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து நல்லா பார்க்கலாம். இல்ல அந்த நல்லா இருக்கு, நல்ல பேர், நல்லா கரெக்டா அந்த டைரக்டர் பார்த்து கரெக்டா போட்டிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, இயல்பா இருக்கு. படம் ஃபுல்லாவே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா. கதை சூப்பரா இருக்கு. வேற என்ன வேணும்? கதை நல்லா இருக்கு, தாராளமா வந்து படம் பார்க்கலாம். இல்ல ஆக்சுவலி வந்து பொதுவா இது ஃபேமிலி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலினா ஒரு சொசைட்டி. ஸோ அந்த ஃபேமிலியை சொசைட்டியோட கனெக்ட் பண்ற படம் இதுதான். மற்ற படங்கள்ல இருந்து ஒரு குடும்ப சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றதை விட டிஃப்ரெண்டா காமிச்சது. ஃபேமிலியும் சொசைட்டி, நம்மளை சுத்தி வாழ்ற மனுஷங்க, சுத்தி வாழ்றவங்க மனுஷங்களை தாண்டி நமக்கு சுத்தி இருக்கிற மிருகங்கள்ல இருந்து அது நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறது ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப அழகா அந்த டைரக்டர் வந்து கையாண்டிருக்காரு. கதை அருமை, வசனங்கள் அருமை, சூப்பர். தேங்க்யூ. ஒருத்தர் பேக்கரண்ட் வச்சுட்டு வச்சுக்கோங்க, நம்ம எடுத்து பேக்கரண்ட் மாற்றிக்குவோம். நல்லா இருக்கு. ₹1 அதுல சம்பாதிச்சு. அதாவது இந்த ஊரும் மண்ணும் கொடுக்காத சொகத்தை வந்து கண்டிப்பா பட்டணம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு யூடியூப் ஒன்று ஆரம்பிச்சுட்டு அவரு படுவாரு பாருங்க ஒரு பாடு. கண்டிப்பா இந்த யூடியூப்ல எல்லாம் சத்தியமா பணம்லாம் வரவே வராது. மக்களே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை ஓபன் பண்ணிட்டு அதுக்காக ஒரு செலவு பண்ணி வீடியோ போடுறதுக்கு செலவு பண்ணுவீங்க பாருங்க, அந்த மயிறு கூட இந்த படத்துல இந்த யூடியூப்ல எல்லாம் வராது. ஏன்னா நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு 10,000 சப்ஸ்கிரைபோட 40 லட்சம் யூஎஸோட சேனலை மூடிட்டான். எனக்கு அந்த மெமரி தான் இந்த மிடில் கிளாஸ்ல வந்துச்சு. கண்டிப்பா எந்த சேனலுக்கும் கொடுக்கல, உங்க சேனலுக்கு கொடுத்துருக்கேன். புரியல? ஆமா, பணம் வந்த பிறகுதான் எதையுமே உனக்கு கடவுள் கொடுத்த பிறகுதான் கொடுப்பான்றத ஒரு உதாரணத்தை வந்து இந்த படம் சொல்லி இருக்குது. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஹை கிளாஸா இருந்தாலும், அதாவது நடையிலையும் உடையிலையும் இருந்தாலும், நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் கண்டிப்பா நம்ம ஒரு மிடில் கிளாஸ். எத்தனையோ யூடியூபர்கள் சத்தியமா ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம, பெட்ரோலுக்கு கூட வழி இல்லாம எத்தனையோ பேருக்கு நான் அக்கா சுகந்தி அக்கா கொடுத்துருக்கேன். அவ்வளவு சீக்கிரம்லாம் வராது. அதனால அவங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டவனும் கேட்டா, தெரியாத வேலையை தொட்டவனும் கேட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கெடுக்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா யூடியூபருக்கு ஒரு அட்வைஸு, வீட்டில் வாழ்ற குடும்ப பொம்பளைங்களுக்கு ஒரு அட்வைஸு, அதிகம் ஆசைப்படக்கூடாதுன்றதுக்கு முனிஷ்காந்த் மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஒரு அப்ளாஸு அப்படின்ற மாதிரி, கிஷோருக்கு ஒரு அப்ளாஸு அப்படின்னு ஒவ்வொரு உதாரணமா சொல்லலாம். மிடில் கிளாஸ் ஆவரேஜா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த படம். காளி வெங்கட் வந்து அது கிளாஸ் எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கும்பலை தனியா தெரிஞ்சிடக்கூடாது. இது கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். இது நல்ல ஒரு மெசேஜ். இது கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்குது. இது சார் இந்த கண்ணான்னு சொல்லும்போது எப்படி சார், ரெண்டுமே ஈக்குவல் பவர் தான் சார். ரொம்பவே நல்லா இருந்தாங்க அவங்க. கண்டிப்பா சார் மிடில் கிளாஸோட உமனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குமோ ஸோ அது அவங்களோட இதுமே ரொம்பவே நல்லா இருந்தது சார். கண்டிப்பா எவ்வளவு பிரச்சனை சொல்லுங்க.
சொல்லுங்க. கண்டிப்பா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குன்ற நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா எல்லா பிரச்சனையுமே ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம் சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு படம். நான் எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமாக நான் பார்க்குறேன். உண்மையாலுமே ஏதோ வந்தோம் படம் நல்லா இருக்குது சொல்லிட்டு போகிறோம்லாம் இல்லை. ஆத்மாத்மா ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் வந்து இல்லை. அது மாதிரி இது மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்க வரலாம். இந்த மாதிரி நடிகர் முனிஷ்காந்த் மாதிரி ஒரு நல்ல நடிகர் ரொம்ப நாள் கழிச்சு இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வர மனுஷன். உண்மையாலுமே கதைப்படியும் பார்த்தாலும் மிடில் கிளாஸ் வந்து கீழே போயிடக்கூடாது, எப்படியாவது பணக்கார ஆகணுன்ட்டு தான் எல்லாரும் ஓடுறோம். அதை தோல் உரிச்சு காமிச்சிடுவாங்க. ஒரு கேரக்டரும் செதுக்கியிருக்காங்க. முனிஷ்காந்த் இன்னைக்கு இருக்கிற காமெடி நடிகரில் நிறைய பேர் மாசான படம் நடிக்கணும்னு ஆசைப்படுற டைமில் ஜனரஞ்சகமான ஒரு படம் நடிக்கணும், அதுவும் யதார்த்தமாக இருக்கணும், நம்மளுக்கு கொடுத்த இதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணுன்றதை நடித்து இந்த படத்தை ஹிட் பண்ணியிருக்கிறாங்க. கிளைமேக்ஸ்லாம் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. முனிஷ்காந்த் அழுகிற சீன்லாம் எங்களுக்கு அழுக வரல, பட் அவனை சந்தோஷப்படுத்துகிற சீனில் வந்து நம்மளுக்கு கண்ணீர் வருது. ஏன்னா அந்த கேரக்டரை நம்ம பார்த்துட்டோம். ஒரு சீனில் செக்கை தொலைச்சிட்டு வந்து நிற்பா போல், ஐயோ அவன் ஒய்ஃபு பஜ்ஜாரே ஆச்சு எப்படி மாட்டின்னு முழிக்க போகிறான்ற சீன் வந்து அப்புறம் எனக்குள்ளேயே நீ ஏன்டா பயப்படுற அது படம்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்போ அப்போ அந்த ஃபீல்டில் நம்ம போய் உக்காந்துட்டோமே அப்படின்ற மாதிரி நடிப்பு அவ்வளோ அழகாக இருந்தது. டேரக்டரோட டச் அவ்வளோ அருமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கதை உள்ள வர்றதுக்கு இந்த மாதிரி ஆள் 45 வயசு ஆள் இவருக்கு ஃபேமிலியெல்லாம் காமிக்கணும், அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வரணும். அதனால ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல படம் பார்க்குறவனுக்கோ அது லாகா தெரியாது. டேரக்டர் இதை தான் சொல்ல வர நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு வராருன்னு. ஆனால் புதுசாக வந்து உட்காருவான் லாகுன்னு நினச்சிப்பான். லாகுன்றது வேற, கனெக்ட்ன்றது வேற. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். கதை உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிச்சு லிட்டரல் பிளாக்ஸ் தாண்டின உடனே படம் ஆச்சு தூக்கின்னு போயிடுச்சு. இன்னும் கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்காந்துருவாங்கண்ணா, உட்காந்துட்டு கை தட்டுவாங்க. அவ்வளோ இந்த கிரெடிட் எல்லாமே டேரக்டர் போய் சேருமானா சேராது. ஆனால் முனிஷ்காந்துக்கு 100% போகும். ஏன்னா அவ்வளோ ஒரு படத்தை தாங்கின்னு போகிறது இந்த மாதிரி ஒரு காமெடி ஆக்டரு தனிப்பட்ட முறையில் பெரிய விஷயம் ஹிட் பண்ணுறது எல்லாராலையெல்லாம் முடியாது. பட் இவர் இதை பண்ணியிருக்கிறாருன்னா இப்போ கூட பார்த்தேன் பேண்ட்டு அந்த பழைய பலூன் பேக் இருக்கு அதே பேண்ட்டு பழைய சட்டை போட்டுன்னு இருக்காரு முனிஷ்காந்த். இவரெல்லாம் நல்லா வரணும்ண்ணா. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்தால் சினிமா துறை நல்லா இருக்கும்ண்ணா. அண்ணா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அடுத்த வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியாக நான் பார்க்குறேண்ணா. நன்றிண்ணா. மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியா வந்து பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. முனிஷ்காந்த் உண்மையாக ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் மாதிரி நடிச்சிருக்காங்க. அண்ட் விஜயலட்சுமியும் ரொம்ப மிடில் கிளாஸ் மெம்பர் மாதிரி நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் காம்போ இப்படி தான் இருக்கும்னு பார்த்தா பட் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேஷுவலாக எடுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த என்ட்ரி சீனில் முனிஷ்காந்த் வந்துட்டு இந்த வயலில் படுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, எனக்குமே அந்த மாதிரி ஒரு வயல் வாங்கி தோட்டத்தரோட அந்த மாதிரி செட்டில் ஆகணும் ஒரு ஆசை அவர் பார்த்துன்னு வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன் பார்க்கும்போது உண்மையாகவே அவர் ரிலாக்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அந்த ஓப்பனிங் சீன் அந்த எண்டிங் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு.